ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஆ ஆ ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே. நாம் நேசமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே. நாம் நேசமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே நம் தேசமெல்லாம் செழித்திருக்கும் நம்ம கையாலே. வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இது 2வது வாரம் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இது இங்கே ஃப்ரான்ஸில் எசலோத்தன்றது எங்களோட ஊரில் உள்ள வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்ன்றது தானே, அதில் பெரிய வெங்காயம் மாதிரி அந்த எங்களோட ஊர் வெங்காயத்தோட காரம் இதில் இருக்கும். அதான் ஒரு 250 கிராம் கொண்டு வந்துருக்கிறேன். இன்றைக்கு நட போகிறேன். என்ற ஏற்கனவே போன வாரம் இங்கே பாருங்கள், இதில் வெங்காயம் நட்டுருக்குது. இப்போதைக்கு வராது, ஏன்னா குளிர்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். வைக்கல் போட்டிருக்கிறதுனால. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பழமை போல் பூண்டு அது அப்படியே இருக்குது. இப்போ இடையில் கொஞ்சம் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ இந்த வெங்காயத்தை நட போகிறேன். முதல்ல கொத்தி எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு கொஞ்சம் அதில் ரெடி பண்ணி போட்டு அதில் நட்டு விட்டால் கொஞ்சம் இடம் தாராளமாக இருக்குது. அதனால் இதில் ஏன்னா போன தடவை இதில் கொஞ்சம் கேரட் மிச்சமாக விட்டு நான் அது வரையில இந்த சின்ன சைஸில் இருக்குது. அது பிரியோசனம் இல்லை. இதில் எடுத்து போட்டு இதை கொத்துவோம். இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டு இந்த வைக்கலை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு, இது போன தடவை போட்ட வைக்கலனால இந்த வைக்கல் போடுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், புல்லுவல் முளைக்காது, மற்ற மண்ணும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணி போட்டு இதில் தான் இப்போ அந்த குழந்த வெங்காயத்தை நட போகிறேன். அதை கொத்தி அதை கொஞ்சம் பதப்படுத்திட்டு இது வராது கிடக்குது. இதில் போன தடவை கொஞ்சம் கேரட் செடி நட்டது, ஆனால் அது குளிராட விரையில்லை. அப்போ பிரயோசனம் இல்லை. இடத்தை வீணாகக்கூடாது. ஒரு குட்டி தோட்டம், அதை சரியாக செய்து என்னென்ன மரக்கறி வைக்க முடியுமோ அதை வைக்கிறது தானே. அப்போ இந்த மாதிரி செய்யல எனக்கு கொஞ்சம் பொழுது போகும். மற்ற கிட்ட வீட்டுக்கு தேவையான மரக்கறியும் கிடைக்கும் இல்லை. அதனால் இந்த மாதிரி கொத்தி போட்டு இந்த குப்பை உராண்டியால் இந்த மாதிரி செய்யக்கில் மண்ணில் இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் எடுபட்டுரும். திருப்பி இருக்கா இந்த மாதிரி சாரி போட்டு எங்க நீ வெங்காயம் நடும்போது காமிக்கிறேன். நெற்றி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக
பயிர் நெல்மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பூணு இல்லாமல் நட்ட உருளைக்கிழங்கு. நான் சொன்னேன் தானே, இப்போ குளிர் இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு இப்போதைக்கு வராது. அடுத்த மாதம்தான் இது முளையெல்லாம் முடியல வரும். இப்போ இந்த வைக்கலை தான் போட்டிருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கும். வளம் கூட அங்கே இந்த லீக்ஸ் பாருங்க, லீக்ஸ் எல்லாம் இந்த குளிருக்கு நிற்கக்கூடியதானே அப்போ வரும். இப்போ பாருங்க அதெல்லாம் வந்து கொத்தி போட்டு இப்போ வந்து பரப்பியிருக்கேன். அதில் வந்து வெங்காயத்தை நடுவிட போகிறேன், இந்த சின்ன வெங்காயத்தை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து வாரெல்லாம் வந்து எடுத்து போட்டு இந்த இடத்த கொத்தி எல்லாம் சரி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனி குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இடையில இருக்கா குளிர் வரும், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செய்ய வலிக்கிட வேண்டியதான். இப்போ வாங்க வெங்காயத்தை நடுவோம். இந்த முறை தான் இந்த வெங்காயம் நட்டு பார்க்குறேன், பார்ப்போம் எப்படி வருதுண்டு. பிறகு கொஞ்சம் மேலே வரும்போது பிறகு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பசலை போட்டு விட்டா நல்லா வரும். நான் ஓரளவு இடைவெளி விட்டு இதில் ஊண்டி விட்றேன். எல்லாம் ஒரு புது புது முயற்சி தானே, செய்து பார்க்குறதானே. மற்றது சின்ன தோட்டம் பண்ணுறதுனால வந்து இடத்தை வந்து வீணாக்கக்கூடாது. கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் அதில் ஏதாவது ஒரு பயிரை வச்சு எடுப்போம். இந்த மாதிரி நட்டு போட்டு லேசாக வந்து அப்படியே குப்பை உராண்டியால் அப்படியே மூடி விட்டா, மூடி போட்டு மேலே வந்து வைக்கல் போடணும். வைக்கலை போட்டு விட்டா இடம் இருக்குது. இது கொஞ்சம் இடம் தான், ஏன்னா இது கொஞ்சம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நட்டு பார்ப்போம். இந்த மாதிரி நட்டுட்டேன். இப்போ வந்து கையாலே குப்பை விராண்டி தவையில் கையாலே லேசாக மூடி விடுவோம். இந்த இடம் மட்டும்தானே, இந்த இடம் மட்டும் இதுக்கு மேலே வைக்கலை போட்டு மூடி விடுவோம். எங்களுக்கு இந்த வைக்கல் எருவெல்லாம் சும்மா கிடைக்கிறதுனால எங்கேயுமே போக தேவையில்லை. இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்கார்கள். அப்போ தேவையான அளவு எடுத்து போடலாம். அதே மாதிரி இந்த வைக்கல் மற்றது பிறகு தண்ணி தேவையான தண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்தானே வருஷத்துக்கு 35 யூரோ. அப்போ எங்களுக்கு பொழுதும் போன மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான மரக்கறியும் கிடைக்கும். இவ்வளவுதான் இந்த இடம் தான். இருந்தாலும் மற்ற இடத்தையும் மூடி விடுவோம். அப்புறம் எடுத்து போட்டு கொத்தி போட்டு இதில் வேறு செய்யலாம் தானே. இந்த மாதிரி மூடி விட்டால் பாதுகாப்பாக இருக்கும். மற்ற நாங்கள் இந்த உள்ளி பூண்டு நட்டுருக்கோம் தானே, இதைத்தான் இந்த வருஷம் பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லி. இது வந்து ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம்
தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் பயிர் இது அப்படி தான் சொன்னது. அப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இன்றைக்கு கணக்காக வேலை இல்லை, ஆனால் கிழமை வரணும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இனி பயிர்களை செய்து எடுக்கணும். அதுக்காக வர்றது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார்கள். இப்போ எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லீக்ஸ் எல்லாம் நிற்கிது. இந்த கோவா அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்குங்க. பாருங்க, எருவெல்லாம் போட்டு பரப்பி கிடக்குது, எல்லாம் கிடக்குது. பாருங்க, கொட்டையெல்லாம் அடிச்சிருக்குது, படதா போட்டு மூடி கிடக்கு சில இடத்துல. வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் செய்து எடுப்பார்கள். இப்போ நான் எனக்கு நேரம் கிடக்கைகளை வந்து செய்கிறதானே. அப்போ இன்றைக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் தான் என்ற ஒவ்வொரு கிழமையும் போடணுன்றதுக்காக இன்றைக்கு வந்தது. வேறு என்ன சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.